பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 4. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய். ஏன் அவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார்? மனு மக்கள் பிசாசு பிடியிலே, மரண பிடியிலே, சாபக்கட்டிலே அவள் அவதிப்பட்டபடினாலே அவர் எப்படி மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன் சரீரத்தை ஒன்றை ஆயத்தப்படுத்தி கன்னி மரியான வயிற்றிலே பாலகனாக பிறந்தார். இந்த பாலகன் எதற்காக வந்தார்? இந்த உலகத்தை அரசாட்சி செய்யவோ சொகுசாக வாழ்வதற்காக அல்ல, பாடுபடவோ, மரண பயத்தில் அகப்பட குணமாக்கவும். அதுதான் எபிரேயர் நீங்க 2 அதிகாரம் 13, 14, 15 படிக்கும் போது பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்கிறபடினாலே அவரும் அவரை போல அவர் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வதற்கு, பிசாசனை உரிந்து கொள்வதற்கு அவர் அப்படியானார். முதலாவது இயேசு என்ற பேரிலே வந்தார். இயேசு என்றால் தன் ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், ரட்சிக்கிற அர்த்தமா. அவரால் என்று வேறொரு ரட்சிப்பில் என்று அப்போஸ்தலர் 4 அங்கே 12 வாசிக்கிறேன். ரட்சிப்பு என்றால் இந்த சரீர மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, நித்திய மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, பரலோகத்துக்கு செல்வதற்கு இயேசு அவரால் இன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமி மேலுங்கே இயேசுடைய பெயரை அவர் வேறொரு பெயர். அந்த இயேசு இந்த பூமியிலே எப்படி வந்தார்? பாடுகளையும் நிந்தைகளையும் தன்மேல் சுமந்து கொண்டவராய் வந்தார். 2வது, அந்த ரோமர்கள் அந்த இயேசுவை சிறுவிலை அறைந்தார்கள். அவர் ஒரு மனிதனை சிறுவில் அறைதான் நினைத்தார்கள். இல்லைங்க, இந்த அவமான சின்னத்தை யூதர்கள், அந்த ரோமருடைய அந்த அவமான சின்னத்தை அவர் உனக்காக எனக்காக 150 கிலோ அந்த எடை உள்ள அந்த சிலுவை சுமந்தார். ஏன்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் நம்ம பாடுகளை சுமந்தபடினாலே அவர் நமக்கு விடுதலை தருவதற்கு இரட்சகராக பூமியில வந்தார். சிலுவை, அங்க பாருங்க, சிலுவை மரணத்தை குறித்து. சிலுவையினாலே சத்துருவை ஜெயித்தார். சிலுவையினால் இருத்தாரம் ஒன்றாக்கினார். சிலுவையினாலே அவர் பாவ மன்னிப்பை தந்தார். சிலுவையினாலே புதிய கிருபைகளை தந்தார். அந்த சிலுவை. 3வது, அவர் ரத்தத்தை அவர் தன் ரத்தத்தை இலவசமாய் கொடுத்தார். ஏன் ரத்தத்தை கொடுத்தார்? மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அங்க எசேக்கியேல் 18:4 மாம்சத்தை உயிர் ரத்தத்தில். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். செத்து போன ஆத்மா இப்ப அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கணும். லேவியராகும் அங்க 17:10 சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப கெட்டு போன ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தமாகத்தான் ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டார். அது உதாரணம். எங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுது அங்க பாவத்துக்கு அதிகமாக. வெளியே லேவியராக பழைய ஏற்பாட்டுகள் யாத்திராக புத்தகத்துல 12:13 வாசிக்கும் போது எந்த வீடு ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீடை சத்துரு தொடுவதில்லை. அப்போ உங்க சரீரத்து மேலே, ஆவி மேலே இயேசு ரத்தம் தெளிக்கப்படும் போது மரணத்துக்கு, சாபத்துக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் ரத்தத்தை சிந்தி மீட்டார். 2வது, ரத்தத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு சுத்திகரிப்பை தந்திருக்கிறார், பரிசுத்தமாக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி அந்த ரத்தம் ஒரு மனிதனுக்கு சுத்திகரிப்பை தருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சர்வலோக மக்களை மீட்பதற்கு இரட்சகர் இயேசு ரூபத்திலே வந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் பார சிலுவையை உனக்காக எனக்காக அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, பாருங்க, நம் பாவிகளாக இருக்கையில அவர் நமக்காக மரித்தார், சிலுவையிலே மரித்தார். இதற்காக நம் மேல் இருக்கிற அன்பை அவர் விளங்கப்படாததான் ரோமர் 5 அதிகாரத்தை 8, 9 வாசிக்கிறோம். நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்கு அவர் சிலுவை சுமந்தார். தெய்வ மக்களே, அவர் பாடுகளை துக்கங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறவர்களுக்கு இலவசமாய் விடுவித்த நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து நம்பி பாருங்கள். உங்க வாழ்க்கை பரிபூர்ணமான விடுதலை நிரப்பப்படும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.